ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். அண்மை செய்தி: பத்திரிகையாளர்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்துவதும் சொந்த கட்சி நிர்வாகிக்கே கொலை மிரட்டல் விடுப்பதும் தான் தாவேகா கொள்கையா என டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மக்கள் பிரதிநிதிகள் என்ற போர்வையில் தாவேகாவினர் அரங்கேற்றும் அத்துமீறல்களுக்கும் அராஜகத்திற்கும் முற்றுப்புள்ளி வைப்பது எப்போது எனவும், ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பத்திரிகையாளர்களை தாவேகா எம்எல்ஏ கபில் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பத்திரிகையாளர்களின் செல்போன்களை பறித்தும் அதில் பதிவான காட்சிகளை அளித்தும் அராஜகத்தில் ஈடுபட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது எனவும், மேலும் தன் சொந்த கட்சி நிர்வாகி ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் தாவேகா அமைச்சர் ஜெகதீஸ்வரி தொலைபேசி உரையாடலும் வைரலாகியுள்ளது தொடர்பாக டிடிவி தினகரன் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சிதான் நடைபெறுகிறதா அல்லது சட்டவிரோத ஆட்சி நடைபெறுகிறதா என்ற சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பத்திரிகையாளர்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்துவதும் சொந்த கட்சி நிர்வாகிக்கே கொலை மிரட்டல் விடுப்பதும் தான் தாவேகா கொள்கையா என டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்மை செய்தி: பத்திரிகையாளர்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்துவதும் சொந்த கட்சி நிர்வாகிக்கே கொலை மிரட்டல் விடுப்பதும் தான் தாவேகா கொள்கையா என டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மக்கள் பிரதிநிதிகள் என்ற போர்வையில் தாவேகாவினர் அரங்கேற்றும் அத்துமீறல்களுக்கும் அராஜகத்திற்கும் முற்றுப்புள்ளி வைப்பது எப்போது எனவும், ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் பத்திரிகையாளர்களை தாவேகா எம்எல்ஏ கபில் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பத்திரிகையாளர்களின் செல்போன்களை பறித்தும் அதில் பதிவான காட்சிகளை அளித்தும் அராஜகத்தில் ஈடுபட்டிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது எனவும், மேலும் தன் சொந்த கட்சி நிர்வாகி ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் தாவேகா அமைச்சர் ஜெகதீஸ்வரி தொலைபேசி உரையாடலும் வைரலாகியுள்ளது தொடர்பாக டிடிவி தினகரன் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சிதான் நடைபெறுகிறதா அல்லது சட்டவிரோத ஆட்சி நடைபெறுகிறதா என்ற சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பத்திரிகையாளர்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்துவதும் சொந்த கட்சி நிர்வாகிக்கே கொலை மிரட்டல் விடுப்பதும் தான் தாவேகா கொள்கையா என டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.